ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் முயன்பர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய நாம் சந்திக்க இருப்பதும் சிந்திக்க இருப்பதும் ஒரு சித்தரை பற்றி. சித்தர் கொங்கு சமஸ்தானம், இன்றைய தமிழ்நாட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் அடங்கியது கொங்கு சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தில் ஒரு ஆண் மழலை அழகான ஒரு குழந்தை பிறந்தது. இளவரசருக்கு உண்டான இலக்கணங்கள் இலக்கியங்கள் நன்று சிறப்பாக வளர்ந்து வந்தார். அந்த சமஸ்தானத்திற்கு உண்டான இலக்கணப்படியும் போர் பயிற்சிகள் கல்வியில் சிறந்து விளங்கினார். இப்படி இருக்கும்பொழுது அந்த இளவரசர் அரசன் நாட்டின் மன்னருக்கு என்ன வேலை? குடிமக்களை காப்பது மற்றும் நகர்வலம் வருவது, மேலும் மேலும் குடிமக்களுக்கு துன்பம் தரக்கூடிய காட்டு விலங்குகளை அடக்கி வேட்டையாடுவது. இது தவிர அதற்கே நேரம் சரியாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களில் லௌகீக வாழ்க்கையில் தன்னை மறந்து சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள். மன்னர்கள் கூட கேட்பார்கள், அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்பார்கள். மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்கும் பொழுது இவர் எங்கு சென்றிருந்தார்? அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு லௌகிக வாழ்க்கையில் தன்னைத்தானே மூழ்கி கொண்டு இருப்பார்கள். அப்படியும் ஒரு சிலர், இப்படியும் ஒரு சிலர் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது குடிமக்கள் இவரிடம் வந்து காட்டு விலங்குகள் தொல்லைப்படுத்துகிறது, ராஜா எங்களை காக்க வேண்டும் என்று கூற, இந்த கொங்கு சமஸ்தானத்தின் இளவரசர் அந்த கொங்கு சமஸ்தானத்தில் பிறந்தனர் கொங்கணர் என்ற ஒரு பெயரும் மருவி வந்தது. இவர் காட்டிற்கு சென்று வேட்டையாடுகிறார். பல மிருகங்களை கொன்று குவித்து மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த வேட்டையாடுதலில் தலை சிறந்து இருக்கின்றார். அது சமயம் ஒரு மாலை நேரத்தில் இருந்து தன்னுடைய உடைவாளை ஊற்றெடுத்து பெருக்கி ஓடும் ஆற்று நீரில் உடைவாளை கழுவுவதற்காக செல்கிறார். கழுவிவிட்டு அப்படி திரும்பி பார்க்கிறார். இவரால் கொலை உண்ட மிருகங்கள், வெட்டுண்ட மிருகங்கள் உயிர் பெற்று ஓடுவதும் ஒய்யார நடை பயிலுவதுமாக அலட்சியமாக இவரை பார்த்து கொண்டு சென்றன. அந்த இளவரசருக்கு, கொங்கு நாட்டு இளவரசர், கொங்கு சமஸ்தானத்தின் இளவரசருக்கு மனம் துணுக்குற்றது. ஆனாலும் ஆச்சரியம் அடைந்தார். என்ன இது? வெட்டுண்டு இறந்த மிருகங்கள் எப்படி உயிர் கொண்டு எழுந்து நடந்தன என்று பார்க்கும்போது ஆச்சரியம் ஒருபுறம், வியப்பு ஒருபுறம். இது எப்படி என்று தன்னுடைய ரத கத பதாதிகளை எல்லாம் இழந்து துறவரம் மேற்கொண்டு விட்டார். அப்படி துறவரம் மேற்கொள்ளும் போது அஷ்டமா சக்திகள் கைகூட பெற்றது. இவரும் தனக்கு ரொம்ப பலம் வந்துவிட்டதாக கருதி, தவோ பலம் வந்துவிட்டதாக கருதி அப்படி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கு திருமழிசை ஆழ்வாரை கண்டார். அங்கு ஆழ்வாரை கண்டவுடன் அவரிடம் தன்னிடம் இருந்த அஷ்டமா சக்திகளை அவருக்கு தந்தார்கள். பல அஷ்டமா சக்திகளை தான் கைவர பெற்றவுடன் அந்த திருமழிசை அந்த ஆழ்வாரிடம் கொண்டு தங்கத்தை, இரும்பை தங்கமாக்கும் ரசவாதத்தை அவருக்கு அளித்தார். காணி பொன் கோடி பெறும் என்று இவர் கூற, உடனே அந்த திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய வியர்வையை துடைத்து, இதுவும் காணி கோடி பெண் பெறும் என்று அவரும் சொன்னார். இவர் சொன்னது கொங்கண சித்தர், கொங்கணவர் தான் இவர் பெயர். இவர் என்ன சொன்னார்? தாம் அதிக பலம், தபோபலம் வந்துவிட்டது என்ற அகங்காரம், ஆணவம் எல்லோருக்குமே பார்த்திருக்கிறோம் என்றால், சிறிது நமக்கு கூட ஒரு சிறிதாக ஏதாவது ஒரு திறமையோ ஒரு ஐஸ்வர்யமோ ஏதோ இருந்துவிட்டால் மற்றவர்களை பார்க்கும்போது தனக்கு உயர்வாக இருப்பவர்களிடம் அவ்வளவாக இருப்பதில்லை, தாழ்வாக இருப்பவர்களிடம் தன்னுடைய வீர பிரதாபங்களை, தன்னுடைய பெருமைகளை கொஞ்சம் கூறுவார்கள். அதுபோன்று மனிதருக்கும் உண்டு, முனிவர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் அவரிடம் அந்த பெருமையை காட்டும் பொழுது அவரும் அந்த வேர்வையை வளைத்து, இதுவும் கோடி காணி பெண் பெறும் என்று அவரும் கூறினார்கள். இப்படி இருக்கின்ற காலத்தில் இன்னும் நீ நிறைய அஷ்டமா சித்திகளை பெற வேண்டும், இன்னும் பல தப வலிமையை பெற வேண்டும் என்று அந்த திருமாமழிசை அந்த ஆழ்வார்கள் இவரை ஆசீர்வதித்து விட்டு சென்று விட்டார்கள். இப்படி செல்லும்போது பல சக்திகளை இவர் பெற வேண்டும் என்று மீண்டும் தவத்தில் அடைந்து விட்டார். போதும் என்ற நிலை வரும்போது அங்கிருந்து மெதுவாக நடைபயிற்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேலே ஒரு காகம் சென்று கொண்டிருந்தது, கொக்கு சென்று கொண்டிருந்தது. அதற்கு என்ன தெரியும்? போகின்ற வேளையில் ஏதோ
எச்சத்தை கழித்துவிட்டது. அது குறி வைத்தது போன்று இவர் மீது பட்டுவிட்டது. ஆஹா, இவ்வளோ தவ வலிமை உடைய என் மீதா இந்த கொக்கு எச்சமிட வேண்டும் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். கருகி கீழே விழுந்துவிட்டது அந்த கொக்கு. உடனே பரவாயில்ல, நம்மகிட்ட நிறைய தவ வலிமை வந்து விட்டது என்று இவரும் தனக்குத்தானே மெச்சி தன்னைத்தானே பாராட்டி கொண்டார். அப்படியே சென்று கொண்டு இருக்கின்ற வழியில் இன்னும் ஒரு இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அம்மா பிச்சாந்திகி என்று ஒரு வீட்டின் முன்பு இவர் குரல் கொடுக்கிறார். அந்த இல்லத்து பெண்மணி அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தன் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். மற்றும் வீட்டில் இருக்கின்ற பணிகளை செய்து முடித்துவிட்டு வெளியே வருவதற்குள் ஒரு நாழிகை ஆகிவிட்டது. அந்த ஒரு நாழிகை ஆன பிறகு கூட இவர் செல்லாமல் அங்கேயே காத்திருந்தார். அம்மா பிச்சாந்திகி குரல் உயர்த்தி அழைத்தார். பிறகு அந்த இல்லத்து பெண்மணி வெளியே வந்தார். வந்தவுடன் அங்கே காட்டில் கொக்கை அவர் எரித்தார்களோ அதே கோபக்கண்ணனோடு கண்ணை விழித்து பார்த்து, என்ன இவ்வளவு தாமதம் என்றது போன்று இவர் கேள்வி கேட்டு கண்களை உருட்டியும் மிரட்டியும் பார்த்தார். அந்த இல்லத்தரசி, முனிவரே, காட்டில் பறந்திருக்கின்ற கொக்கு என்று நினைத்தீரா? கொக்கு என்று நினைத்தீரா கொங்கனவரே என்று கூறியுடன் ஒரு வெளவெளுத்து அந்த கோபம் எங்கே போச்சுன்னே தெரியல. காட்டில் நடந்தது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும்? உடனே குனிந்து பணிந்து வணங்கி, ஐயா மன்னித்து விடுங்கள், தங்களின் தவ வலிமை எனக்கு தெரியாது என்று கூறி அவர் என்ன என்று கேட்க, அதன் பிறகு இவர் தன்னுடைய தவறை உணர்ந்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்தார். தாயே, இந்த தவ வலிமை உங்களுக்கு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று கூற, நீங்கள் இங்கு செல்லுங்கள், இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால் அங்கு ஒருவர் இருப்பார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவர் குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த கொங்கண சித்தர் சென்று கொண்டே இருக்கிறார். அது ஒரு கறி வெட்டி விற்கின்ற ஒரு தொழிலாளி, தினமும் 10 ஆடு உயிர் வதை செய்து அதனுடைய மாமிசத்தை விற்று இருக்கக்கூடியவன். அவரிடம் நேராக சென்றான். இவங்ககிட்டயா போய் நம்ம கேட்கறது? வெக்கி தலை குனிந்து வந்தான். உடனே அந்த கறி வெட்டும் வியாபாரி, அந்த பெண்மணி உங்களை அனுப்பினாரா? என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, அவன் போனால் காட்டில் எரிஞ்ச கொக்கு இந்த அம்மா சொல்கிறா, இங்கே வந்தால் இவன் அந்த அம்மா அமிச்சாங்களான்றா, நம்ம இவ்வளோ தவம் பண்ணுது, நமக்கு என்ன தான் இருக்குது அப்படி வெட்கி தலை குனியும் போது, சரி அந்த பெண்மணி அனுப்பினார் தானே, வாருங்கள் போகலாம், உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன், ஆனால் சற்று பொறுமை தேவை. சரி ஐயனே என்று போகிறார். இவர் இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு உள்ளே சென்று ஒரு 2 நாழிகை செல்கிறது. என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், இவருடைய வயதான அப்பா அம்மா, தொழுநோய் பிடித்த அந்த அப்பா அம்மாவுக்கு மருந்திட்டு குளிக்க வைத்து ஆகாரம் அளித்து கை கால்களை அமுக்கி அவரை ஓய்வெடுக்க செய்துவிட்டு பிறகு வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு, என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க. அந்த சித்தரை கேட்கும்போது, சாமி இதெல்லாம் எப்படி கைப்பறப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆம், யார் ஒருவரும் துறவியாக இல்லாவிட்டாலும் கூட காடே திரிந்தென்ன நாடே திரிந்தென்ன என்ற ஒரு பாடல் வரும். அதுபோல் காட்டில் போய் திரிஞ்சு தவம் இருக்கணுன்றதில்லை, இல்லறத்து வாசி குடும்பத்தை மனைவி குழந்தை நல்லா பார்த்துக்கணும், அதுவே சிறந்த நல்லறம். அதே போன்று அந்த ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கடமை என்னவென்றால், தாய் தகப்பனை நன்றாக பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்து நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே சொர்க்கம் உங்களை தேடி வரும். இதனுடைய சாராம்சம் காட்டில் போய் தான் தவம் இருந்து தன்னை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல என்று கூறி, இந்த கதையின் மூலமாக தவ வலிமை முக்கியமாக இருந்தால் கூட இல்லறமே நல்லறமாக இருக்க வேண்டும், தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த செய்தியை உள்ளடக்கி, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்ற அந்த கொங்கணவர் சித்தருடைய பெருமையை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு இன்னும் பெரிதொரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் சரணாமிர்தம்.